ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டு போத்தனூரில் ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா 2 ரயில்வே ட்ராக் தான் இருக்குது. இது 3வது ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கு. அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா, இந்த 2 ட்ராக் பக்கத்துலேயே 3வது ட்ராக் போட்டுட்ருக்காங்க. இந்த மண்ணெல்லாம் கொட்டி மட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் ஜேசிபி மூலிமா தண்ணி விட்டு நம்ம டைட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்துட்ருக்கோம். எதனால் பார்த்தீங்கன்னா, போத்தனூர் வந்து 2வது டெர்மினலாக கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மாறப்போகுது. அதோட முன்னேற்பாடாக பார்க்குறோம். ஃபுல்லாகவே மட்டம் பண்ணி 3 ட்ராக் போடுற மாதிரி. இப்போ 2 ட்ராக்கு வந்து இப்போ 180 ட்ரெயினை வந்து கையாள போதுமானதாக இல்லை கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில். ஸோ அதனால் 3 ட்ராக் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் டெர்மினல் ஆகும்போது உங்களுக்கு ட்ரெயின் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் போத்தனூர் ப்ளஸ் கோயம்புத்தூர் 2க்கும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ அந்த ட்ராக் போட்டுட்ருக்காங்க. எப்படி இந்த ஒரு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் நம்பலாம். ஸோ இந்த வேலை நடந்துட்டுருக்க நிறைய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெர்மினேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. போத்தனூர் டு கோயம்புத்தூர் இருக்கிற ட்ரெயின் ஷார்ட் டெர்மினேஷன் பண்ணுறாங்க. மதுரை கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி கூட பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து வரும்போது போத்தனூர் வரைக்கும் தான் ஆப்ரேஷன் ஆகுது. போத்தனூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்து ஷார்ட் டெர்மினேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து எங்கேயும் நிற்காது. டைரெக்டாக வந்து போத்தனூர் ஹால்ட் போடாமல் கோயம்புத்தூர் கொண்டு வந்துடுவாங்க. பார்ப்போம். எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே. பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன்.